ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லன்ச் செய்யலான்னு குழப்பமாக இருக்கா? அப்போ கண்டிப்பாக இந்த லன்ச் காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டு நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். அதை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையானது 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு சின்ன கேரட், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும், அப்புறம் காரத்துக்கு தேவையான 2 பச்சை மிளகாய். நான் இந்த பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டேன். இது சாதத்துக்கு தேவையான தேங்காய் பாலை தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி பட்டை வகையெல்லாம் போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இப்போ போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இது கூட இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை இல்லாத அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டையும் ஊற வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். அந்த காய்க்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ காயெல்லாம் ஒரு 50% வெந்துடுச்சு. இது கூட நம்ம இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியை போட்டுக்கிறேன். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் தக்காளி ரொம்ப வதங்கிடுச்சுன்னா தேங்காய் பாலுக்கு கலர் மாறிடும். அதனால டேஸ்ட்டுக்காக மட்டும் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நான் 1 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். ஸோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். சிக்கன் கிரேவிக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு இந்த காஞ்ச மிளகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்ச 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கணும். அப்படியே பக்கத்தில் சாதத்துக்கு நம்ம ஊற்றின தேங்காய் பால் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் கிரேவி முடிச்சிடலாம். சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கூட கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இந்த கிரேவிக்கு நிறைய தக்காளி சேர்க்கல. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போனதுக்கப்புறமா நான் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போது அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துடுச்சு. மூடி போட்டு சிம்மில் வச்சு விசில் வச்சுக்கிறேன். நான் 15 நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும். இப்போ கிரேவிக்கு மசாலாஸ் நல்லா வதங்கிடுச்சு. சிக்கனில் ஆல்ரெடி தனி மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சிக்கன் கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கிறேன். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். சிக்கன் கிரேவி இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. அது இன்னும் தண்ணி நல்லா வற்றணும். சிக்கன் இப்போ சூப்பராக வெந்து கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நான் கூட கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்குது. பார்க்கவே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. அது மாதிரி டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அப்படியே ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு லன்ச் காம்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.